மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இரத்த சோகை, அனீமியா அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம் நாட்டில் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இரத்தச்சோகை. நிறைய காரணங்கள். அவங்களுக்கு உடல் ரீதியாக நோய் நிலைகள்லயும் இந்த இரத்தச்சோகை வருது. அவங்கள தன்னை பெருசா டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லை. இன்றும் நம்ம குடும்பத்துல வழக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் சாப்பாட்டு போயிட்டு என்ன மிஞ்சி மீதமா இருக்கோ அதை சாப்பிடக்கூடிய குப்பை தொட்டியா நம்ம வயிற்று நினைச்சிட்டு அப்படி எஞ்சி இருக்கிறத சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். சோ இது இல்லாம என்னன்னா, மன அழுத்தம் காரணமாக சரியா உணவு எடுக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி காரணங்களால அனீமியா அப்படிங்கிறது நமது இந்தியாவில் கொஞ்சம் ப்ரிவாலண்டா அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது. ஆக்சுவலா அனீமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் இல்ல அப்படின்னா ஆர்பிசி கம்மியாக, சராசரி அளவை விட கம்மியாக இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இரத்தச்சோகை, அனீமியா அப்படிங்கிறோம். இதுக்கு பல்வேறு வயதுகள்ல பல்வேறு காரணங்கள் இருக்கும். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறு காரணங்கள் இருக்கு. சோ அந்த வயது ரீதியா நம்ம பாத்துறோம். யூஸ்வலா குழந்தைகள், சோ குழந்தைகளுக்கு நார்மலாவே கொஞ்சம் ஹீமோகுளோபின் ஜாஸ்தியா தான் இருக்கணும். ஆனா அவர்கள் அனிமிக் ஆகிறதுக்குரிய காரணங்கள் இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு நல்லாதான் நம்ம உணவு கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் மீறி என்ன அப்படின்னா வார்ம் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் இன்றைக்கு பெருசா குழந்தைகளுக்கு அனிமிக் வர்றது கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ஸ்லயும் சரி, மருத்துவர்களும் சரி, பீரியாடிக்கா டிவார்மிங் மெடிசன் கொடுத்துடுறாங்க. அதனால இரத்தச்சோகை ஏற்படுறது கிடையாது. ஆனா இதையும் மீறி என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா மிசென்ட்ரிக் லிம்ஃபடினைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது என்னன்னா, குடல் பகுதிகள்ல நெறிக்கட்டிகள் ஏற்படுது. இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய தவறான உணவுகள், வெளியில போய் பானிபூரி வாங்கி சாப்பிடுறது, இல்ல ஏதாவது மோமோஸ் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் ப்ராப்பரா இல்லாத பொழுது அதுல இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியா இந்த குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா நெறிக்கட்டி ஏற்படுது. இந்த குழந்தைகள் யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன வாந்தி போன்றவை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இந்த குழந்தைகளுக்கு மிசென்ட்ரிக் லிம்ஃபடினைட்டிஸ் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த நேரத்துல இவங்க சரியா சாப்பிடாததுனால இவங்களுக்கு அனிமிக் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மிசென்ட்ரிக் லிம்ஃபடினைட்டிஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா, தற்காலிகமா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இது பண்ணி வைப்போமே தவிர அது தற்காலிக ஒரு நிவாரணம் தான் தரும். ஸோ அப்ப இந்த குழந்தைகளுக்கு ப்ராப்பரான பர்கேஷன் பண்ணி டிவார்மிங் பண்ணிட்டு அந்த இன்ஃப்ளமேஷன் குறையிற மாதிரி உணவு முறைகள் நம்ம எடுக்கும் பொழுது, குறிப்பாக நார்ச்சத்து, மோர் ரொம்ப முக்கியம். மோரும் தயிரும் நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இன்டியூஸ் பண்ணிடணும். நம்ம பாலை கொடுக்குறோமே தவிர மோர் தயிர் குழந்தைகளுக்கு கொடுக்கறதே கிடையாது. பால் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் நம்ம உடம்புல இருக்கும். ஒரு 7, 8, 9 வயதுக்கு மேல அந்த என்சைம்ஸ் இருக்காது. சோ அப்ப என்ன அப்படின்னா, அந்த பால்ல இருக்க சில சத்துக்கள் வேணும், சில நல்ல பாக்டீரியா வேணும்னா அதுக்கு தயிரும் மோரும் ரொம்ப முக்கியம். அப்ப குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்ம என்ன பண்ணணும், தயிர் மோரை கொடுக்கணும். கால்சியம் வேணும்னு பாலை கொடுப்போம். ஆனா நம்மளோட மைண்ட் செட் என்ன இருக்கும்னா, தயிரும் மோரும் கொடுத்தா சளி பிடிச்சிரும் அப்படின்னு. ஸோ அதை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஃப்ரிட்ஜில் வைக்காம ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம். ஸோ அப்போ குழந்தைகளுக்கு தயிரும் மோரும் கொடுக்கணும். அந்த நேரத்துல அனிமிக்கா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸோ நம்ம டிவார்ம் பண்ணி பண்றோம். பட் உணவு முறைகள்ல நமக்கு என்ன கொடுக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோம், அது குறிப்பாக குழந்தைகளுக்கு அனிமிக்கா இருந்ததுன்னா பேரிச்சம்பழத்தை ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பேரிச்சம்பழத்துல பெருசா ஒண்ணும் இரும்பு சத்தெல்லாம் கிடையவே கிடையாது. அதுல சுகர் தான் அதிகமாக இருக்கு, இன்னும் கோட்டட் ஆயிருக்கே தவிர. அப்ப இரும்பு சத்து வேணும்னா குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கீரை கொடுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு. டெய்லி ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டு சூப் வச்சு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அனிமிக்கா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அந்த இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த தாபிதத்தை குறைக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். சோ அதனுடன் பூண்டு, சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப் எடுத்து அதனுடன் மிளகுத்தூள் சேர்த்து கொடுக்கணும், சீரகத்தூளும் சேர்த்து கொடுக்கணும். சோ இந்த மஞ்சள் என்ன பண்ணும்னா தாபிதத்தை, இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அசைவம் சாப்பிடுபவர்களாக ஏன்னா யூஸ்வலா
இந்த இரும்புச்சத்து அப்படிங்கிறப்ப ஹீம் அயன் நான் ஹீம் அயன் இருக்கு. இந்த ஹீம் அயன் தான் நமக்கு ஈஸியா ரத்தத்துல வந்து உறிஞ்சி பலன் தரும். நான் ஹீம் அயன் கொஞ்சம் அதிகமா எடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல கிடைக்கிறது. ஸோ அதனால என்ன அப்படின்னா அசைவம் சாப்பிடுறவங்கன்னா அதை எடுத்துடலாம் அசைவ உணவுகளை. சைவம் சாப்பிடுபவர்களா இருந்தா முருங்கைக்கீரை சூப், கொண்டைக்கடலை போன்றவற்றுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து நடுநிலை வயதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தாங்கன்னா அல்சரேஷன், அதுதான் பெரிய காரணமா இருக்கு. பெண் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் பிசிஓஎஸ் இல்ல ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பெண்கள்லாம் வந்து எப்பொழுதுமே அவங்களுடைய ஹீமோகுளோபினை ஒரு 11க்கு கீழே குறையாமல் வந்து பார்த்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கும் உணவு முறைகள் வந்து அசைவம் சாப்பிட்றவங்கன்னா அதுக்கேற்றவாறு எடுத்துக்கலாம். யூஸ்வலா அசைவ உணவுகள் எல்லாவற்றிலுமே வந்து ஹீம் அயன் வந்து இருக்கும். சைவ உணவு எடுக்கிறவங்க அப்படின்னா கொண்டைக்கடலை, கீரை போன்றவை, அதே மாதிரி நட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், எள்ளு, கருப்பு எள்ளு போன்றவற்றிற்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்து வயதானவர்களுக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். அவங்க வந்து என்னன்னா சரியா டயட் எடுக்காம இருக்குது, கவலைகள் போன்ற விஷயங்கள்ல இருக்கும். இது இல்லாமல் கிராஸா நம்ம அனிமிக்கா இருக்கு அப்படின்னா என்ன காரணம்னு இருக்கு பார்க்கணும். கல்லீரல் சரியா செயல்படல, யூஸ்வலா ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து இந்த ஹீமோகுளோபின் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆகி மஞ்சள் காமாலை வரும். ஸோ அதுல அனிமிக் ஆவாங்க. ஸோ அனிமிக்கா இருக்காங்கன்னா மஞ்சள் காமாலை இருக்கா அப்படின்னு பார்த்து முறையா சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து சிறுநீரக செயலிழப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சிறுநீரகம் செயலிழப்பு இருந்ததுன்னா எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறது ஒண்ணு சரியா வேலை செய்யாது. ஸோ இந்த எரித்ரோபாய்டினுக்கு இந்த சிறுநீரகம் ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா எலும்பு மஜ்ஜை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து போன் மேரல இருந்து இதை சுரக்கிறதுக்கு, ரத்தம் சுரப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால சிறுநீரக பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல இது இல்லாம யூஸ்வலா இந்த வீசிங், ஆஸ்துமா இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அனிமிக்கா இருப்பாங்க. காரணம் என்னன்னா இரும்பு சத்தான உணவெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த ஹீமோகுளோபின் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த இது ரத்தத்துல எல்லா இடத்துக்கும் போகணும்னா ஆக்சிஜன் அதோட சேர்ந்து இருக்கணும். சோ அப்படி இல்லாமல் சுவாசம் சரியில்லைன்னா ஆக்சிஜன் இருக்காது. அதனாலதான் நம்ம நிறைய பேரு பாத்தீங்கன்னா உணவு எடுக்க மாட்டாங்க, வெறும் பிராணாயாமா சுவாசத்திலேயே வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. சுவாசம் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால பிராணாயாமா பண்ணணும். வீசிங், ஆஸ்துமா இருக்கிறவங்க அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணும். அது ஒரு இது. அடுத்து வந்து மலச்சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மலச்சிக்கல் இருந்தாலும் அனிமிக்கா வந்து ஆவாங்க. சோ அவங்க எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல போன் மேர பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து சிகிச்சை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இதுல இருந்து நல்லபடியா வெளியே வரலாம். அது இல்லாம அனிமிக்கா இருக்கமா, நான் டாக்டர்கிட்ட போய் ஒரு இரும்பு சத்து மாத்திரை வாங்கி மட்டும் போடுறேன் அப்படின்னா நமக்கு மேலும் அது பக்க விளைவுகளை தான் வந்து ஏற்படும். அதனால தேவை அறிந்து இது பண்ணும். பட் கிராஸா ஒரு உணவு நம்ம காரணம் அறிந்து நான் சிகிச்சை எடுக்கிறேன். கிராஸா ஒரு உணவு அப்படின்னா சைவம் சாப்பிடுபவர்களுக்கு கொண்டைக்கடலை, அதே மாதிரி முருங்கைக்கீரை, மற்ற கீரைனாலும் முருங்கைக்கீரை, அரைக்கீரை நல்ல பலன் தரும். அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு எல்லாமே ஈரல், முட்டை போன்றவை வந்து நல்ல வந்து பலன் தரும். இதெல்லாம் எடுக்கிறேன். ஆனா இதை உறிஞ்சாம இருக்க நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, அனிமிக் ஆயிருத்தீங்க அப்படின்னா தயவு செய்து காஃபி, டீயை கொஞ்சம் தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைங்க. நீங்க காஃபி, டீ எடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்சார்ப்ஷன் இருக்கவே இருக்காது. அதை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து அதிகமான பால் பொருட்களையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக பால் பொருட்கள் எடுத்தாலும் நம்ம என்ன ஆயிடுவோம்னா, குறிப்பாக இந்த பால்ல வந்து கால்சியம் அதிகமா இருக்கும். அதுவும் நம்மள என்ன பண்ணோம்னா அனிமிக்கா இருக்கும். இந்த நிறைய குழந்தைகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல யூஸ்வலா சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு வந்து கொழுப்பு வச்சிருக்கு, கொழுப்ப வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இந்த குழந்தைகள் எதையும் சாப்பிட மாட்டாங்க, வெறும் பாலையே குடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைகள் வந்து அனிமிக் ஆவாங்க. ஸோ அதனால ரொம்ப பால் பொருட்கள் எடுக்கிறத தவிர்க்கணும். ஆனா அதே நேரத்துல மோர் எடுக்கிறது நல்ல வந்து ஒரு பலன் தரும். இந்த மாதிரி விட்டமின் சி சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கீரையே கடையிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் புளிய போட்டுருவோம். ஸோ புளி போட்டா அந்த அயன் அப்சார்ப்ஷனை குறைக்கும். அந்த கடையிறப்ப நமக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா
லெமன் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அனிமிக்கா இருக்கவங்க அடிக்கடி இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்றவை எடுக்கிறதும், இந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸ் எடுக்கிறதும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை இன்னமும் நமக்கு நல்லா அப்சார்ப் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காரணங்களால நம்ம அனிமிக் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதற்கு எந்த வகையான உணவு முறை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருந்து வெளிவந்த பிறகு திருப்பி அனிமிக் ஆகக்கூடாது, இதை பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த தவறுகளை தடுத்தோம் அப்படின்னா அனிமிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. நன்றி.